Hey guys, welcome back to Tamil Canadian Baby channel. So இன்னைக்கு வீடியோல நிறைய பேர் நீங்க என்கிட்ட IELTS எப்படி கிளியர் பண்ணணும், IELTS கிராக் பண்ண முடியுமா, அது உண்மையாவே ஈஸியா கஷ்டமா அப்படி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல நான் என்ன பர்சனலாக ட்ரை பண்ணேன், என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன், அண்ட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா, என்ன நான் ரிக்ரெட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் நான் பேச போகிறேன். தனித்தனி மாடியூல்ஸ், அதாவது ஸ்பீக்கிங், ரீடிங் அப்படி தனித்தனியாக இல்லாமல் ஜென்ரலாக நான் என்னென்ன டிப்ஸ் பண்ணேன், ஒரு நான் என்னென்ன ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன் பிஃபோர் appearing in the exam அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Stay tuned. First, ஸ்பீக்கிங் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப என் ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணேன். என் கூட பேசிக்கிட்டே இருங்க, நீங்களும் என் கூட பேசுங்க, பிகாஸ் ரெண்டு பேருமே ஒரே டைமில் தான் அட்டெம்ப்ட் பண்ணோம் டெஸ்ட். ஸோ பேசிக்கிட்டே இருங்க அண்ட் எதுவுமே எப்போவுமே ஆஃபீஸ்லேருந்து அவங்க கால் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தாலும் சரி, இங்கிலீஷில் தான் பேசுவோம். என்ன கதை பேசுகிறதா இருந்தாலும், லைக் ஆஃபீஸ் விஷயம் பேசுகிறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இங்கிலீஷில் தான் பேசுவோம். அண்ட் த்ரூ அவுட் த ஈவினிங் முன்னாடிலாம் அந்த சீசன், அந்த டைமில் பிக் பாஸ்லாம் ஓடிட்டு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஊற வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கீனாக இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது நம்ம கேட்க கேட்க அந்த பரிச்சயம் ஆகும் அப்படின்றதுனால ஸோ இட் வாஸ் ஸோ ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் திடீர்னு நம்மளோட மதர் டங்லேயே பேசிட்டு திடீர்னு ஒரு லாங்குவேஜ்க்கு அப்படியே ஸ்வாப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். பட் எஸ், அது டக்குன்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு வராது. டக்குன்னு நம்ம ஏதாவது வேர்ட் தமிழில் பேசிகிட்டே இருப்போம், திடீர்னு இங்கிலீஷில் பேசணும்னா அது வராது. ஸோ தட்ஸ் ஹவ் வி ப்ராக்டிஸ். ஸ்பீக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசாமல் உங்களுக்கு பண்ணவே முடியாது. It could be your friend, it could be your relative. யாருக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுமோ அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க இன்னும் யாராவது உங்களை விட கொஞ்சம் கம்மியா பேசுறவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால நீங்க உங்களை விட நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க கிட்ட பேசிட்டே இருங்க. நீங்க தப்பா பண்ணாலும் பரவாயில்ல, தப்பா பேசினாலும் பரவாயில்ல. All you have to do is keep speaking. That's the only formula for cracking speaking. So speaking பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒன்லி டிப். ஓகே, இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ரிலேட்டிவ்ஸும் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யாருமே இல்லை எனக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க, ஒரு என்னோட சரௌண்டிங்கில் எஸ்பெஷலி யாரும் இல்லை அப்படியே இருந்தாலும் அவங்க அந்த எஃபர்ட் எனக்காக போட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், செகண்ட் ஆப்ஷன் குட் பி நீங்கள் உங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மைண்டில் யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கிலீஷில் யோசிங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிப். நான் இது நீங்கள் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட இங்கிலீஷ் எவ்வளோ டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சிங்கிள் டே ஃபுல்லாக உங்கள் மைண்டில் என்னெல்லாம் திங்கிங் வருதோ, லைக் அடுத்தது எங்கள் ஆஃபீஸ் போகணும், அடுத்து அங்கே என்ன நடக்கும் தெரியலையே, அடுத்து வீட்டுக்கு போனால் என்ன டென்ஷன் தெரியலையோ, டிராஃபிக் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது, இந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம மைண்டில் ஓடுமோ இந்த எல்லா விஷயத்தையுமே இங்கிலீஷில் யோசிக்க ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் யோசிச்சாலே டிப் ஆஃப் த டங்கில் இங்கிலீஷ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கு பேசுறதுக்கு ஆளுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டரில் நீங்கள் பேசி பார்த்து நீங்களே அதை திரும்ப கேட்கலாம். அது ஒன் ஆஃப் த வேஸ். அண்ட் ஜாஸ்தி இங்கிலீஷ் சரௌண்டிங்கை நீங்கள் வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கிலீஷ் மூவிஸ் நான் சொன்ன மாதிரி பார்க்கலாம், ஒரு இங்கிலீஷ் ரேடியோ கேட்டுகிட்டே இருக்கலாம். கேட்டுட்டு நீங்களும் பேசி பாருங்கள், அவங்க கூடவே பேசி பாருங்கள். ரேடியோ ஹெட்செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்க கூடவே பேசுங்க, அவங்க சொல்றதை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதெல்லாம் பெஸ்ட் மெத்தட்ஸ். ஸ்பீக்கிங்கை உண்மையா நல்லா பெஸ்டா கிராக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா. ஸோ 8-9 அளவுக்கு போகலனாலும் இந்த மெத்தட்ஸ் நீங்க கண்டினியூஸா ஒரு 20 டேஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 7 கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரீடிங்க்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி பண்ணணும், புக்ஸ் படிக்கணுமா, நியூஸ் பேப்பர் படிக்கணுமா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வேணாம். அதெல்லாம் நீங்கள் பொதுவாக உங்களோட ரீடிங் ஹேபிட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் புக்ஸ் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணணும். பட் ஐஎல்ஸ்க்கு அதுவும் ஷார்ட் பீரியட்லேயே நீங்கள் ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் பிராக்டிக்கலா பண்ண முடியாத ஒரு விஷயம். அப்படி பண்ணாலும் அது ரீடிங் எந்த அளவுக்கு கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான்.
அதுக்கு நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ரீடிங் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஆர் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வரும். அதை பிரிண்ட் எடுங்க, மேனுவலாக உட்காந்து ரீட் பண்ணுங்க, ஒவ்வொரு லைனும் ரீட் பண்ணுங்க, கீழே கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுதான் ஒன்லி மெத்தட். அப்புறம் அந்த ஆன்சரை உங்களுடைய கூகுள் நீங்கள் எந்த பேஜில் வந்து எடுத்தீங்களோ அந்த பேஜில் போய் ஆன்சரை வெரிஃபை பண்ணி மார்க் போடுங்க. இதுதான் ஒன்லி வே டு கிராக் ரீடிங். நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, இதெல்லாம் இந்த ஸ்டேஜில், அதாவது IELTS எக்ஸாமுக்கு 1 மாதம் 1.5 மாதம் தான் நீங்கள் இருக்குது ஸ்லாட்க்கு, அந்த டைமில் உட்காந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டைம் வேஸ்ட். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, யூ கேன் டூ சம்திங் பெட்டர், நீங்கள் வீட்டில் தான் இருக்கேன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் நான் IELTS அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த பட்சத்தில் நீங்கள் காலைல எழுந்த உடனே நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிக்கிறது, தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கு ஸ்வாப் பண்ணலாம். அப்படி பண்ணலாமே தவிர இதை ஒரு மெத்தடாக நீங்கள் ட்ரை பண்ணி ரீடிங்கை கிராக் பண்ண முடியாது. ஸோ ரீடிங்கை கிராக் பண்ணுறதோட மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் ஜென்ரல் நீங்கள் அகாடமிக் எழுதுகிற ரெண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரி எழுதுகிற ஆளாக இருந்தாலும் ரீடிங் கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி அதை வந்து படித்து நீங்கள் எவ்வளோக்கு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ஒன்லி பெஸ்ட் மெத்தட். ஓகே, அதை எப்படி பண்ணணும்? ரீட் பண்ணுறேன் பட் எனக்கு புரிய மாட்டிருக்கு, அந்த கொஷின் கேட்குற ஆன்சர் எனக்கு புரிய மாட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல நீங்கள் ஒரு பேட் ஹேபிட், நீங்கள் ரீடிங் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டிய முக்கியமான ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரீடிங் டெஸ்ட் ஒன்று இருக்கும். மேலே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, கீழே 5 செட் ஆஃப் கொஷின் கேட்பாங்க, அதை நம்ம அந்த பேராகிராஃப் படித்து ஆன்சர் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் மீ, நம்ம அந்த கொஷினோடைய வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னு போய் சர்ச் பண்ணி அதில் இருக்கிற வேர்டை வந்து எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி எழுதுவோம். அப்படி நீங்கள் லிட்ரலாக பண்ணீங்க, அதாவது லிட்ரலாக அந்த லைனை மட்டும் படித்து அந்த லைனோட வேர்ட்ஸை தேடி அதோட ஆன்சரை நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் 100% உங்களால் ரீடிங்கை எப்போவுமே கிராக் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு டைம் ரீடிங் பேசேஜை ஃபுல்லாக படிச்சுடுங்க. முதல்ல படித்து உங்களை மனப்பாடம் பண்ணவோ இல்லை வந்து ஃபுல்லாக உங்களோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க லைன் பை லைனாக அப்படின்னு நான் சொல்லலை. ஜஸ்ட் அந்த பேசேஜை ரீட் பண்ணிங்கன்னா அது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கொஷின்ஸ்க்கு வாங்க, அதுக்கப்புறம் அந்த கொஷினுக்கு வாங்க. ஸோ இப்போ அந்த கொஷின் எல்லாம் படிங்க. இப்போ அந்த கொஷின் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஓகே இதுதான் அவங்க கேட்குறாங்க, ஓகே இதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு அந்த கொஷினை பற்றியான ஒரு ஐடியாவும் கிடைச்சிடும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், அந்த கொஷனுக்கு அந்த ஆப்டான பேராகிராஃப் எங்கேயோ அது ஃபுல்லாக திரும்ப ஒரு தடவை படித்து பார்த்துட்டு ஓகே இதுதான் அவங்க எக்ஸாக்டாக கேட்குறாங்க, ஜஸ்ட் அதோடைய வேர்ட்ஸை மட்டும் தேடாமல் அதோடைய மீனிங் ஓரியன்டாக, அதோடைய கண்டென்ட் ஓரியன்டாக நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாலே ரீடிங்கை கிராக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் 2 டிப். ஒன்று, திரும்ப ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது. 2வது, அதோட லிட்ரல் வேர்டை மட்டும் படிக்காமல் அதோட கண்டென்ட்டை புரிஞ்சுட்டு ஆன்சரை சர்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்னது? லிசனிங் தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது கம்பேர்ட் டு த அதர் 3 skills. ஸோ லிசனிங்கில் எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஆக்சென்ட் புரியலையா, இல்லை அவங்க பேசுறது கடகடன்னு இருந்ததுனால எனக்கு புரியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இல்லை. பிகாஸ் நம்ம தொடர்ந்து இங்கிலீஷ் சாங்ஸ், இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் கேட்கறதுனாலையும் ப்ளஸ் நம்ம இங்கிலீஷ் பேசுறதுனாலையும் அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாக எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு இருந்த ப்ராப்ளம், என்னால் ஒரு 5 minutes மேலே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ நான் லிசனிங் கேட்டுட்டு இருக்கிறப்போ என்கிட்ட வந்து நேரில் கான்வர்சேஷன் பண்ணாலே ஒரு 5 minutesக்கு அப்புறம் என் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து திரும்ப அவங்க பேசுகிறத கேட்பேன். எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ப்ரொஃபஸரோ இல்லை டீச்சரோ கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது நம்ம ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருப்போம் கிளாஸில், டீச்சர்ஸ் சொல்கிற மாதிரி, பட் மென்டலாக ஆப்சென்ட் ஆகிருந்திருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் எனக்கும் லிசனிங்கில். 5 minutes கேட்டுகிட்டே இருப்பேன், கொஞ்ச நேரத்துல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸ்ட் மெடிடேஷன் பண்ணேன். உண்மையிலே நீங்கள் நம்பலனாலும் இதுதான் உண்மை. நான் லிசனிங் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடியே கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக மெடிடேஷன் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சது. ஃபோக்கஸ் பண்ணணும்னு படத்துலலாம் காமிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காமெடியாக உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. பட் தட்ஸ் ஹவு எனக்கு ஒர்க் ஆச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. ஸோ இதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ லிசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சென்ட் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் ரேடியோ, இங்கிலீஷ் மூவிஸை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறது அண்ட் கேட்குறத புரிஞ்சுக்கிறது. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். இல்லை உங்களுக்கும் என்ன மாதிரி ஃபோக்கஸ் தான் பிரச்சனை, பிகாஸ் நம்ம ஒரு 5 minutesக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபோக்கஸ் மிஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு வேர்டு மிஸ் பண்ணிட்டா கூட அந்த ஆன்சர் தப்பாயிடும். அதில் தான் எனக்கு வந்து லிசனிங்கில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருந்தது நான் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் எல்லாம்.
அதுக்கப்புறம் நான் அந்த ஃபோக்கஸ் மெடிடேஷன் அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம வந்து கவனிச்சுட்டே தான் இருக்கணும்னு கண்ணை மூடிட்டு நான் வந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்படி நான் கவனிக்க ஆரம்பிச்சிட்டக்கப்புறம் எனக்கு லிசனிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் நான் வந்து 8 எடுத்துருக்கிறேன் லிசனிங்கில். தட் இஸ் நாட் பேட் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. That's one thing. ஆக்சென்ட் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மூவிஸ், இங்கிலீஷ் ரேடியோ அது மட்டும் கேட்டுகிட்டே இல்லாமல் லிசனிங்கை வந்து திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுறது. என்னோட டைரி, நாங்கள் அந்த டைரியில் தான் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அந்த டைரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே எத்தனை வாட்டி நான் லிசனிங் நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோக்கஸ் ரிப்பீட்டடாக வர்ற வரைக்கும் திரும்ப 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 நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் வந்து உடனே ஃபோக்கஸ் வந்து ஏன்னா நம்ம ஒரு 20 minutes தொடர்ந்து கேட்டுட்டக்கப்புறம் திரும்ப ஃபோக்கஸ் போயிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் ரீடிங் இல்லை ஏதாவது படம் பார்த்துட்டு ஏதாவது ஃபோக்கஸ் டைவர்ட் பண்ணிட்டு அப்புறம் திரும்பவும் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லிசனிங்க்கு நல்லது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங், ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் லெட்டராக இருந்தாலும் சரி, எஸ்ஸேவாக இருந்தாலும் சரி, மேஜர் டிப் ஒன்று தான். உங்களுடைய கிராமர், பங்க்சுவேஷன், ஸ்பெல்லிங் இந்த நாலேஜ் எல்லாம் திரும்ப ரிவைஸ் பண்ணுறது. உங்களோட சின்ன பசங்க, உங்களோட சிப்ளிங்ஸ் ஆர் அவங்களோட கசின்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட 7th standard 8th standard ஆர் till 6th to 10th அந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் கிராமரை. ஆர் நீங்கள் வந்து இருக்கவே கூகுளில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், அதாவது எங்கெங்கே பங்க்சுவேஷன் யூஸ் பண்ணணும், எங்கெங்கே ஸ்பெல்லிங் நமக்கு தெரியாது, அண்ட் இந்த கன்ஜங்ஷன் எங்கே யூஸ் பண்ணணும், எது தப்பு எது கரெக்ட் அப்படின்னு கூகுளில் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் ரைட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி, உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னென்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் யார் இங்கிலீஷில் நல்லா பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி அவங்க சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் இது இல்லாமல் லெட்டர் ரைட்டிங்கில் அந்த டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறது, ஃபார்மல், செமி ஃபார்மல், இன்ஃபார்மல். இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளாக எழுதவே இல்லாதவங்க, ரொம்ப நாள் கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப நாள் ஆச்சு படித்து முடிச்சு காலேஜ் பக்கம் போய் அப்படின்றவங்க நிறைய எழுதி பார்க்கணும். சும்மாவாவது நீங்கள் எதாவது நியூஸ் பேப்பர் பார்த்து சும்மா எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்பீட் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த டைம்குள்ளே அத்தனை வேர்ட்ஸை முடிக்கிறதுக்கான எபிலிட்டி வரும். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க, அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள். பட் மேஜர் இதுதான், உங்களோட கிராமர் ஸ்ட்ராங்காக இருந்து ரைட்டிங் ஸ்பீடும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ரைட்டிங் கிராக் பண்ணிடலாம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் முக்கியமான டிப் நான் என்னன்னு சொல்லிட்டேன். ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் டீட்டெயில்டான வீடியோ நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங். எல்லாத்தோடைய லிங்க்ஸ், சப்போர்ட்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். தேங்க்யூ.